வேண்டாம் யாருன்னு சொல்லுங்க. அத விடு மகா. இந்த போலீஸ் கிட்ட குடாடி உருளைக்கும் லைன்ல நிக்க போறீங்களா? சர்ப்ரைஸா காட்டலாம்னு நினைச்சிருப்பான். தெரிஞ்சதும் அந்த லெவலும் சூப்பரா வந்துருச்சு. ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். சூர்யா மகா கிட்ட நான் அம்மாவோட பேரை டாட்டு போடலை, இதை போய் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு அது வருத்தப்பட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு சூர்யா மகா கிட்ட கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அம்மாவோட பேர் டாட்டு போடலைன்னா யாரோட பேர் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சூர்யா எனக்கு வேலை இருக்குது, நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆயின்னு போயிடுறாரு. நீங்கள் எப்படி இங்கே வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. கோடீஸ்வரி கௌதம் கிட்ட எப்படியாவது நீங்கள் திருந்தணும், அப்படி இல்லாட்டினா ஐஸ்வர்யா உங்களுக்கு எதிரான இருக்க ஆதாரத்தை போலீஸ்கிட்ட கொடுத்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பொண்டாட்டி குழந்தையோடு இருக்க போகிறீங்களா இல்லை ஜெயிலில் இருக்க போகிறீங்களான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி மிரட்டி பார்க்குறாங்க. கௌதம் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, நம்மளுக்கு திருந்துறதை தவிர வேறு வழி இல்லை, இல்லாட்டினா அனாமிகா மாதிரி நம்மளும் ஜெயிலுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. மகா யாரோட பேரை போட்டிருப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பாட்டிக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அப்போ அம்மாவோட பேரை போடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சூர்யாவோட அம்மா காதில் அது விழுந்துடும். அப்போ ஏன் பேர் போடலைன்னா யார் பேரை போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாட்டு மகாவோட பேர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நினச்சி மகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஐஸ்வர்யோட அப்பா சித்ராதேவி கிட்ட போய் இது மாதிரி ஐஸ்வர்யா உங்களுக்கு எதிரான ஆதாரத்தை போலீஸ்கிட்ட கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி நிற்கிறா, நீங்கள் தான் எப்படியாவது கௌதம்கிட்ட சொல்லி திருத்தணும்னு சொல்கிறாங்க. நானும் கண்டிப்பாக சொல்கிறேன், ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் உங்கள் பொண்ணு போலீஸ்கிட்ட போகிற மாதிரி இருந்தால் முதல்ல என்கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க. அதுக்கு அவரும் ஓகேன்னு சொல்லுறாரு. பிரபா அனாமிகா கொடுத்த அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு பென்ட்ரைவ் இருக்கும். அந்த பென்ட்ரைவை போட்டு பார்க்கும்போது அதில் விஜயும் அனாமிகாவும் சேர்ந்து லவ் பண்ண ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ விஜய் வராரு, நீ எந்த அளவுக்கு அனாமிகாவை லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் உண்மையாக லவ் பண்ணேன், ஆனால் அவளோட உண்மையான முகம் தெரிஞ்சோன்னே அதை விட்டு விலகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதோட பார்த்தீங்கன்னா எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.